டீப் கிளீன் த கிச்சன். அதுதான் என்னுடைய இந்த மாசத்துக்கான டு டூ லிஸ்ட்ட நான் ஃபர்ஸ்ட் எழுதுனது. அதுவும் வின்டர் பிரேக்ல இதெல்லாம் முடிச்சா தான் உண்டு. அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்காது. டீப் கிளீனிங்னு நான் மென்ஷன் பண்ணது சீலிங்லேருந்து தரை வரைக்கும். நாங்களும் வென்ட்டர் ட்ரில் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்டரா தேடிட்டு இருக்கோம். வேற ஏதாவது ஒர்க்கில் டிஸ்ட்ராக்ட் ஆகி மறந்துருவோம். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது திஸ் இஸ் ஹவ் ஐ கிளீன் மை கிச்சன். நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற காகல்ஸ் உடஞ்சிச்சு. வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு நான் என்னோட கிளாஸஸை போட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அந்த மாதிரி. தட் ஒன் ப்ராடக்ட் ஐ ட்ரஸ்ட் த மோஸ்ட் டு கிளீன் எனி கிரீசி சர்ஃபேஸ் பார்த்தோன்னா ஈசாஃப். அதுவும் ப்ரோ கமர்ஷியல். சர்ஃபேஸ் சேஃபான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். டிஷ்யூ பேப்பர் ஆர் எனி யூஸ் அண்ட் த்ரோ டைப் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு வைப் பண்ணிங்கனாலே அப்படியே க்ளீன் ஆக்கிடும். வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹை ப்ரெஷர் ஸ்டீம் ஸ்ப்ரே வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் 4 to 5 இயர்ஸ் சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஒருவேளை அழுக்கு போட்டேன்னா செகண்ட் டைம் இதை ரிப்பீட் பண்ணாலே போதும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ட்லி உங்கள் கையை அண்ட் ஃபேஸை வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் தேவை. இன்றைக்கி இதுதான் மேஜர் ஒர்க். பாய்.